சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு போட்டு, நான் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பொதுவாக நான்வெஜ்ஜுக்கெலாம் வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன். அந்த கறியெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு எலும்பு தான் வச்சுருக்குறேன். அந்த எலும்பை போட்டு தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இது கூட தேவையான அளவு நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக அதுக்கு தண்ணி ஊற்றி மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். அதில் வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புல ஒரே ஒரு முருங்கைக்காய் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிக்கணும். கொதிச்சோன்னா பார்ப்போம். தேவையான உப்பு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோமோ அதை அதில் கலந்துக்கலாம். வைக்கணும்னா கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு கூட மல்லித்தழை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு, நம்ம எந்த குழம்புக்குனாலும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.